ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதத்திலிருந்து நீர் எழுதி வைத்திருக்கிற விஷயங்களை நாங்கள் தியானிக்கையிலப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்ய அன்றைக்கு நீர் செய்த காரியங்கள், அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியினாலே இன்னொரு முறை எங்கள் எல்லாரையும் சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்றைக்கு நடந்த சம்பவங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு அந்த கீழ்ப்படியாதவர்களைப் போல நாம் அஞ்ஞானிகளா இல்லாமல் உணர்வடைய வேண்டும் என்று திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் பக்தர்களுடைய வாழ்க்கைகளை முழுமையாக அப்படியே இருப்பது போலவே மறைத்து வைக்காமல் ஒவ்வொரு தவறையும் அதன் விளைவையும் கூட எச்சரிப்பாக நமக்கு வைத்திருக்கிறார். நாம் கடந்த நாட்களில் யூதா ராஜாக்களை குறித்து தியானித்தோம். கடந்த 2 நாட்களாய் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு ராஜா, இவரை குறித்து நாம தியானிக்கிறோம் என்று சொல்லும்போது அது என்னமோ பெருமையா இவர்களை நம்ம பின்பற்றும் அளவுக்கு இவர்களுக்குள் ஒன்றுமில்லை. ஆனால் இவர்களை பார்த்து இப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்ள எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. நீங்க எழுந்துட்டீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல குட் மார்னிங் சொல்லவில்லைன்னு காத்திருக்கிறீங்களா? குட் மார்னிங். பொழுது எப்பயோ விடிஞ்சிருச்சு. வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ராஜாக்களின் முதலாவது புத்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 1 ராஜாக்கள் 15:27ஆம் வசனம். இசக்கார் வம்சத்தான் ஆகிய ஆகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தியருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில், இங்கு முக்கியமாக கவனிப்பது என்னவென்றால், பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான். அவனை கொன்று போட்ட பின்பு பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்துல ராஜாவானான். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தது போல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்கும் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ராஜா மற்றவர்கள் மீது யுத்தத்துக்கு செல்லும் போது இந்த நாதாப் அங்கிருந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய அவன் முற்பட்டான். தேவனுடைய பாதுகாப்பு போய்விட்டது. அந்த சத்ருவோடு யுத்தம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பாஷா என்கிற தன்னோட கூட இருந்தவன் இந்த நாதாபின் மீது விழுந்து இவனை கொன்று போட்டு இவனுக்கு பதிலாக ராஜாவானான். இந்த காலத்தில் இப்படிதாங்க இருக்கும். ராஜாவாக வேண்டும் என்றால் ராஜாவை கொல்ல வேண்டும். தேவனுடைய கிருபைக்காக, தேவ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காமல் இப்படி அநேகர் முன்னமே தங்கள் வழிகளை கிளியர் செய்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் ஒன்று தேவன் பாராட்டினார் என்னவென்றால், அந்த நாதாப் தேசத்தை கெடுத்துக் கொண்டிருந்தான், விக்கிரக ஆராதனையினால் நிரப்பியிருந்தான். சரி, இந்த பாஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், இவனாவது என்னுடைய வார்த்தையை கேட்பானோ என்னமோ, என்னுடைய சித்தத்தின்படி ஆளுகை செய்வானோ என்னமோ என்று இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக நமக்கு இங்கே தெரிகின்றது. இந்த பாஷா 24 வருஷங்கள் அரசாண்டான். இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கொஞ்ச நேரத்துக்கு, 1-2 வருஷங்களுக்கு அல்ல, 24 வருஷங்கள் இஸ்ரவேலரை ஆட்சி செய்யும் போது ஏதாவது நன்மை செய்தானா? ஏதாவது தேவனுக்கு பிரியமானதை செய்தானா? தேவனுக்கு சித்தமானதை செய்தானா என்றால் அப்படி ஒன்றுமே தெரியவில்லைங்க. அவன் ஜனங்களை தங்கள் போக்கிலே விட்டுவிட்டான். அவன் ஏதோ தவறு செய்தான், நான் ரொம்ப நல்லவன் என்பது போல அவனை கொன்றுவிட்டு இவன் ராஜாவானான். ஆனால் கடைசியில் இவன் ராஜாவான பிறகு அதைத்தான் செய்கிறான். இன்றைக்கு இதுதான் நடக்குது இல்லையா அங்க உலகத்துல?
ஒருவர் இல்லாவிட்டால் இன்னொருவராவது நன்மை செய்வார்கள் என்று நாம ஓட்டு போட்டால் யார் செய்தாலும் அதே தானே திரும்ப செய்கின்றார்கள். மனிதர்களுக்கு பிரயோஜனமாயிருப்பவைகளை, தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறவைகளை செய்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு கூட வன்முறையும் மூடத்தனமும் அறியாமையும் பெருகிக் கொண்டிருக்கிறது. ராஜாவாக உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ அதை கண்ட்ரோல் செய்வதற்கு. ஆளுகை செய்யத்தானுங்க ராஜா இருக்கிறார். ராஜா ஒவ்வொன்றையும் சரி செய்ய வேண்டும், ஒழுங்கின்மைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும், கலவரங்களை நிறுத்த வேண்டும். ஆனால் கலவரங்களுக்கு அவர்களே காரணமானால், அக்கிரமங்கள் மிகுந்து போய்க் கொண்டிருந்தால், வெறுமனே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் தேவன் பொறுத்திருப்பாரா? தேவன் பொறுப்பாரா? நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், உனக்கு அந்த அதிகாரம் தந்தது சர்வாதிகாரியாகிய ஆண்டவர் என்று நீ நம்பாவிட்டால், நீ எத்தனை சிங்காசனம் ஏறினாலும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருடைய கரத்தின் கீழே தான் இருக்கிறாய் என்ற விஷயத்தை மறந்து போனால் என்ன நடந்தது என்று பாருங்கள். பாஷாவுக்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தால், பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானின் குமாரன் ஆகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. நான் உன்னை தூளிலிருந்து எடுத்து உன்னை உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்தேன். நான் உன்னை தூளிலிருந்து எடுத்து உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேலின் மேல் தலைவனாக செய்தேன். ஆனாலும் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகி இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி காரணமாயிருக்கிறாய். அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியால் என்னை நீ கோபப்படுத்துகின்றாய். உன்னை எங்கேயோ இருந்து உன்னை எழுப்பி நீ எந்த ராஜ வம்சத்திலும் இல்லாதிருந்த போதிலும் தூளிலிருந்து எடுத்தேன் என்றால் எதற்கும் உதவாத மண்ணிலிருந்து, சேற்றிலிருந்து, குப்பை தொட்டியிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறாருங்க. எதற்கும் உதவாத நம்மை நீ உதவ மாட்டாய் என்று டஸ்ட்பின்ல தூக்கி வீசப்பட்டிருந்த நம்மை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று தெரியுமா? இந்த காலத்துல அப்படிப்பட்ட நிலைமையில நாம் எப்படி அடிபணிந்திருக்க வேண்டும், எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும், எவ்வளவாய் தேவனுடைய கருத்தில் நாம் பயன்பட வேண்டும். சாத்தான் பயன்படுத்தி நம்மை கெடுத்து போட்டு அவனால் கைவிடப்பட்டவர்கள் கலங்கி போன போது, வியாதிகளுக்கு ஆளான போது, நோய்களால் அவதைப்பட்ட போது, பிரச்சனைகளில் சிக்கியிருந்த போது, பிரியமான ஆண்டவர் உன்னை உண்டாக்கியவர், உனக்காக ரத்தம் சிந்தியவர், உன்னை நேசித்து சேற்றிலே கிடந்த உன்னை தூக்கி எடுத்து உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை ராஜரீக ஆசாரிய வம்சத்திலே சேர்த்த போது திரும்பவும் நீ பழையவைகளுக்கு கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போல் தன்னுடைய வாந்திக்கு திரும்புகின்ற நாயை போல எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனுடைய நன்மைகளை மறந்து போகிறார்கள். பாஷா, நீ தவறு செய்தது மாத்திரமல்ல, நீ தவறு செய்து உன்னை நீ நாசம் செய்து கொள்வது மாத்திரமல்ல, உன்னை நான் ராஜாவாக்கினேன், உன்னை தலைவனாக்கினேன். நீ இஸ்ரவேலர் எல்லாரும் பாவம் செய்ய காரணமா இருக்கிறாய். ஒரு தலைவன் சரியாக ஆட்சி செய்யாதிருந்தால் எல்லாரையும் குற்றவாளிகளாக மாற்றுவான். தங்கள் கையில் இருக்கிற மனிதர்களை சரியாக, நம்முடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கே நாம் தடையாய் மாறுகிறோமா இல்லையா? நீ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் பாவம் செய்ய காரணமாக இருக்கிறாய். தங்கள் பாவ கிரியைகளினால் எனக்கு அவர்கள் வருத்தம் உண்டாக்குகிறார்கள். ஆகவே உன்னை நான் அழித்து போடுகிறேன். அவ்வளவுதான். ஒரு வார்த்தை வந்தது. இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தேன். அப்படியே பாஷா மரித்து போய்விட்டான். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரங்க! தன்னுடைய மரணத்துக்கு பின்பும் ஒரு ராஜாவை போல ஒரு நல்லடக்கம் செய்யப்படுவது அல்ல. ஆனால் இவன் பயங்கரமான தேவனுடைய
ஆக்கினைக்கு ஆளாகி தன்னுடைய குழியை தானே வெட்டி கொண்டான். இன்றைக்கும் அநேகர் வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கிறோம். நம்மை அழிக்க தேவன் எப்பொழுதும் விருப்பமுடையவர் அல்ல. கெட்டுப்போகிற நம்மை சரி செய்ய விரும்புகிறார். எதற்கும் உதவாத உன்னை நான் தூளிலிருந்து தூக்கி எடுத்தேன். நான் உனக்கு 24 வருஷங்கள் வாய்ப்பு கொடுத்தேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் சகோதரனே, உன் வயது எதுவா இருந்தாலும், நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை கண்ட ஆண்டவர் உனக்காக பெரிய எண்ணங்களை கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நீ என்னவா இருக்கிறாயோ அதற்கு காரணம் அவரே என்று உணர்ந்து கொள். அதனால்தான் நீ அழகாக, ஆரோக்கியமாக, ஞானத்தோடு, ஒருவேளை ஒரு நல்ல வேலையிலிருந்து ஒரு படிப்புல முன்னுக்கு சென்று ஒரு நல்ல குடும்பத்தை கட்டிக்கொண்டு முன்னுக்கு போகிறாயோ என்னமோ. உன்னை படைத்த சிருஷ்டிகரை மறைந்தது என் பலன், என் ஆரோக்கியம், என் அழகு, என் திறமை என்று உன் இஷ்டம் போல நீ தவறு செய்வது மாத்திரமல்லாமல் இன்னும் அநேகர் தவறு செய்ய, பாவம் செய்ய காரணமாயிருந்தால் தேவன் உன்னை கைவிட்டு விடுவார். 24 வருஷங்கள் வாய்ப்பு கொடுத்தார். அவர் வாழ்ந்தது 24 வருஷங்கள் அல்ல. அவர் ராஜாவான பின்பு ஆளுகை செய்த வருஷங்களே 24. இப்போ உங்க வயது என்னமோ எனக்கு தெரியாது, ஒருவேளை 24 வயதா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? உங்களுக்கு தேவன் தந்த வரங்களை, தாளந்துகளை அவருக்காய் பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் தேவனிடத்துல பயந்தவர்களாக தேவன் கொடுத்த ஒவ்வொன்றை குறித்தும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம வாழ்கிறோமா? நமக்கு தந்த நேரத்தை, நமக்கு தந்த பொருட்களை, நமக்கு தந்த குடும்பத்தை, நமக்கு தந்த ஆயுளை, நமக்கு கொடுத்த சரீரத்தை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு தர வேண்டும். உன் இஷ்டம் போல உன் சரீரத்தை பயன்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் சொத்தல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். உங்கள் நேரம் எவ்வளவு விலையேறப்பட்டது தெரியுமா? பாருங்க, யாரும் இந்த உலகத்துல நம்முடைய நேரத்தை கூட்ட முடியாது, ஆயுளை அதிகரிக்க முடியாது. தேவன் தந்த நேரத்தை எத்தனை பேர் இன்றைக்கு தவறாய் பயன்படுத்துகிறார்கள்? நான் என்ன சாதித்தேன் என்ற கேள்வி இல்லாமலேயே நாட்களும், மாதங்களும், வருஷங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் தந்த குடும்பம், உன் குடும்பத்தை நீ கட்டிக்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை ஞானத்தினால், விவேகத்தினால் உன்னுடைய குடும்பத்தை நீ நல்வழிப்படுத்த வேண்டும். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புருஷன் ஞானத்தினால் குடும்பத்தை கட்டுகிறான். பெற்றோராக உங்கள் பிள்ளைகளை தேவ பயபக்தியில வளர்க்க வேண்டும். பிரயோஜனமுள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். உங்கள் இஷ்டம் போல நீங்க வாழ்ந்து கொண்டு உங்க பிள்ளைகளை நீங்க கெடுத்துக் கொண்டிருந்தால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று அறிந்தால், தேவன் தந்தவர்களை நீங்கள் பிசாசுக்காக பயன்படுத்தினால், இஷ்டம் போல பயன்படுத்தினால், தேவ கோபம் நம் மீது வராதா? நமக்கு தந்த பணம் எந்த கம்பெனி மூலமாகவோ, எந்த வியாபாரம், எந்த உத்தியோகத்தின் மூலமாக வந்தாலும், உனக்கு உண்டாயிருப்பது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தேவனால் தான் உண்டானது. ஒவ்வொரு நல்ல ஈவும் அவராலே வருகின்றது. தேவன் உனக்கு தந்த பொருட்களை என்ன செய்கிறாய்? தேவன் உனக்கு தந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்துகிறாய்? பாவத்துக்காக பயன்படுத்துகிறாயா? பயனற்ற விதத்தில் பயன்படுத்துகிறாயா? உன்னை நீ அழித்துக் கொள்ள அதை பயன்படுத்துகிறாயா? எத்தனை பேர் இன்றைக்கு தங்கள் நேரத்தை, தங்கள் பணத்தை, தங்கள் சரீரத்தை, தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய சரீரத்தை அப்ப கால பாவ இன்பங்களுக்காக விற்று போடுகிறார்கள். குடும்பங்களை உடைத்து போடுகின்றார்கள். தங்கள் சொந்த கைகளால் தங்கள் வீட்டாரை அழித்துக் கொள்ளுகின்றார்கள். பாருங்க, ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகின்றார். ஒரு நாள் நம்மை கணக்கு கேட்க போகின்றார். தேவனுடைய கோபம் நம் மீது வருவதற்கு முன்பே, தேவன் நம்மை விட்டு விடுவதற்கு முன்பே, நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், எவ்வளவு காலமாய் அவரை துக்கப்படுத்தி இருந்தாலும், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உனக்கு தந்திருக்கிற மேன்மைகளின் நிமித்தம், ஆரோக்கியத்தின் நிமித்தம், அதிகாரத்தின் நிமித்தம், பலத்தின் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் பணிந்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்ல முடிந்தால், உமக்காக வாழவும் என் குடும்பத்தை கட்டிக்கொள்ளவும் உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று வேண்டிக் கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று உணராமல், இதெல்லாம் என் பலம், என் அதிகாரம் என்று நினைத்து உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்தால் தேவனுடைய கோபம் உன் மீது வந்துவிடும். அநேக எச்சரிப்புகளை கொடுக்காமல் தேவன் யாரையும் சிட்சிக்க மாட்டார். இப்படி வசனத்தின் மூலம் அநேக முறை நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். நாம் மனம் திரும்பினால் நம் மீது இருக்கிற சாபம் அடித்து போடப்படும். நாம் ஆண்டவரை புறக்கணித்தால், அவரை புறக்கணித்தால் அவர் நம்மை புறக்கணிப்பார் என்ற விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு
நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே சேர்த்த ஆண்டவருக்கு முன்பு பணிந்து கொண்டு நமக்கு இருக்கிறவைகளின் நிமித்தம் ஆண்டவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம் மூலமாக யாரும் தேவனுக்கு கோபமூட்டும் விதத்தில் நடந்து கொள்ள நாம் காரணமா இல்லாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த பாஷாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரே, தூளிலிருந்து எடுத்து நீர் ராஜாவாக்கி அதிகாரம் தந்து 24 வருஷங்கள் இஸ்ரவேலரை ஆளுகை செய்கிற வாய்ப்பை தந்த போதிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல், ஜனங்களையும் நல்வழிப்படுத்தாமல், தனக்கு தானே தீங்கை சேர்த்து வைத்து தேவ கோபத்துக்கு ஆளாகி உம்மாலே அழிக்கப்பட்டவனாக அப்படி நாங்கள் யாரும் இல்லாதபடிக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் என்னவா இருக்கிறோமோ உம்முடைய கிருபையினாலே என்று உணர்ந்து எங்களுடைய உத்தியோகங்களும், எங்கள் அதிகாரங்களும், எங்கள் பலனும், எங்கள் அழகும், எங்கள் நேரமும், எங்கள் குடும்பமும், எங்களுக்கு இருப்பதெல்லாம் உம்முடையதே, நீர் தந்ததே என்று எப்பொழுதும் உம்மை துதிக்க உம்முடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801334 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவைகளை பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதங்களை நமக்கு செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து எத்தனையோ இடத்திலிருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவிலிருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?